கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு கல்வி துவங்குகிற ஆண்டு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த குரூப் சேர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், என்ன படித்தா வேலை கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, பல விதமான டென்ஷனில் இந்த வார்த்தையில் கேட்குறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். நமக்கு ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறாரு. நம்ம ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டவே மாட்டாங்க. அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க, சங்கீதம் 23:2, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். உங்கள் பிள்ளைகள் என்ன படித்தா, எந்த காலேஜில் படித்தா ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாறுவாங்க, அவருடைய ஆத்தும ஆதாயத்திற்கு பிரயோஜனமாக வருவாங்க, கனி கொடுக்குற வாழ்க்கை எப்படி கனி கொடுப்பாங்க, இதெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சிட்டாருங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய முழு கதையும் ஆண்டவர்கிட்ட ரெடியாக இருக்கிறாங்க. எப்போதான் உங்களுக்கு தெரியும், இறந்த நாள் வரை அவர் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். ஆமென். இந்த செய்தி கேட்கிற அருமை பிள்ளைகளே, உங்க கதை ஏசப்பா ரெடியா வச்சிருக்கிறார். எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கல்வி ஆண்டிற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கைகளில் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பண தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்களிடத்துல சுமார் 1000 முழுநேர மிஷனரிகளுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிதி தேவை இருக்குதுங்க. இதுபோக நிறைய கிராமங்களில் ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். தாய் தகப்பன்ற பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையே 2 பிள்ளைக்கு பணம் தேவை இருக்குது, சில ஆயிரங்கள். யோசித்து பாருங்க. எங்களுடைய மிஷனரி பிள்ளைகள்லாம் கணக்கு பார்த்தா நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணுங்க. எங்கள் மிஷனரி பிள்ளைகளுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதுமா? என்ன செய்யணும்? அங்கே நிறைய கிராமத்தை புதுசாக ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளும் படிக்க விரும்புகிறாங்களோ அவங்களையும் படிக்க வைக்கணும்ல. அல்லேலூயா. அவங்களுக்கும் தேவை இருக்குல்ல. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான தேவைகள், சுமார் 35 லட்சம் ரூபாய்களுக்கு மேலாக தேவை இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாரானால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால், என்ற காணிக்கைகளை கல்வி நிதிக்காக நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்பாய் வேண்டுகிறோம். ஜெபியுங்கள் ஐயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய மிஷனரி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் கண்டு நாளை தலைவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருடைய கண்ணீர் துடைக்குள்ளாக மாறும்படி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களால் என்ற உதவிகளை கொடுத்து தாங்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா?
2 சகோதரர்கள் இருந்தாங்க. மூத்த அண்ணே ஆண்டவருக்கு பயந்து உண்மையா நடக்கிறவரா இருந்தாரு. அவருடைய வீட்ல எல்லாம் சாதாரணமா இருந்துச்சு. சாதாரண உடை, சாதாரண உணவு, சாதாரண வீடு, சாதாரண உடை, சாதாரண உணவு இருந்துச்சு. அவருடைய தம்பி ஒரு பெரிய தொழிலதிபரா இருந்தாரு. அவர் ஏசப்பாவை தேடவே மாட்டாரு. ஆனா அவருடைய வீட்ல எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். அவருக்கு நிறைய கார் இருக்கும், பங்களா, வீடுன்னு அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, நீங்க ஏசப்பாவை தேடுறீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாமே சாதாரணமா இருக்கு. ஆனா உங்க தம்பிய பாருங்க, அவரை பார்த்தா உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் சொன்னாரு, எனக்கு மத்தவங்கள பார்த்தாலாம் கவலை இல்ல. ஏசப்பா எனக்கு என்ன வேணுமோ அதை தந்திருக்காரு. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் நேயர்களே, நம்மளும் நிறைய நேரங்கள்ல மற்றவங்கள பார்த்து நம்மள இருக்க சந்தோஷத்தை இழந்துடுறோம். நம்மகிட்ட இருக்கிறதுல நம்ம திருப்தியா இருந்தோம்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். பைபிளையும் ஒரு வசனம் சொல்லுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இப்போ புது புது டெக்னாலஜியில் வித்தியாசமான கார்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அது மாதிரி வந்த ஒரு டெக்னாலஜியில் காரை பற்றி பார்க்கலாமா? நம்ம அந்த காரை டிரைவ் பண்ணிவிட்டு ரோட்டில் போகிறப்ப ரோட்டில் இருக்க 2 எட்ஜஸில் இருக்க ஒயிட் லைனை தாண்டி நம்ம கார் போச்சுன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்ட் வரும். இதனால் நம்ம அந்த காரை டிரைவ் பண்ண நம்ம ஒரு குட் டிரைவராக மாறிடுவோம். இதே மாதிரி தான் ஏசப்பா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளும் ஒரு குட் பர்சனாக மாறிடுவோம். இயேசுவின் செல்லங்கள். Always and for everything to God. Ephesians 5:20. இயேசுவின் செல்லங்கள். Psalm 25:1-4. To you, O Lord, I lift up my soul. O my God, I trust in you. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Show me your ways. O Lord, teach me your ways. இயேசுவின் செல்லங்கள். தேவன் மனிதனுக்கு குலக்காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:34. இந்திய தேசத்தில் ஏன் உபத்திரவம் இருக்குதுன்னு சொல்லுன்னு பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு பயங்கர சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் கூடுறாங்க? ஏன் ஆண்டவர் சில கட்சிக்கு ஆட்சியை பொறுப்பை கொடுக்கிறார்? அவருடைய பிளான் எல்லாம் என்ன தெரியுமாங்க? நீ திருந்தணுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீ திருந்தணுங்க. சொல்லுங்க, நீ திருந்தணும். நான் அந்த யோனா புஸ்தகம் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் தாழ்மையாக இருக்க எனக்கு கட்டுத்தாருன்னு ஜெபம் பண்ணுவாங்க. கவலைகள் என்ன? இவன் நினிவேலை பிரசங்கிக்கிறான். ரிசல்ட்டை இவன் வேற மாதிரி எதிர்பார்க்கணும். எல்லாரும் நாசமாக போயிடணும், அழியணும், நான் கண்ணால் பார்க்கணும். நீங்களும் அப்படி ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க என்ன? நீங்கள் வேற மாதிரி யோனா மாதிரி, நீங்கள் வேற யோனா. ரிசல்ட்டு வேற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த ரிசல்ட்டை ஆண்டவர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஆண்டவரை கம்பல் பண்ணுறான். அவர் ரிசல்ட்டு வேறங்க. அவர் சொல்கிறாரு, வலதுகைக்கும் இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சத்தி பரிதவியாமல் இருப்பேன். நீ ஒரு ஆமணக்கு செடி கவலைப்படுற. இன்னைக்கு ஆண்டருக்கு உன் கோபம் சரியா, உன் கவலை சரியா, நீ எதிர்பார்க்கிற ரிசல்ட்டு சரிதானா? அந்த ரிசல்ட் ஆண்டர் கொடுப்பதற்கு நீ உருப்படியா, நீ தகுதியா? இப்போ இருக்கிற ஒரு 20 ஆத்மா 30 ஆத்மா அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்களேங்க. இந்த 20 ஆத்மா 30 ஆத்மா வருதுல்ல, உங்களால் 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறீங்களா? வேத வாசிப்பு சரியாக இருக்கா? உங்களுடைய பரிசுத்தம் சரியாக இருக்குதா? இந்த ஒரு 20 ஆத்மா 30 ஆத்மா இருக்கும் போதே உன் ஜெப வாழ்க்கை தள்ளாடுதே. 300 ஆத்மா 200 300 ஆத்மாக்கள் தந்தா நீ எப்படி இருப்ப? 2000 ஆத்மாக்கள் 3000 ஆத்மாக்கள் வந்துட்டா நீ எப்படி இருப்ப? நான் சொல்கிறேங்க, அவரை ஏமாற்றவே முடியாதுங்க. அவரை ஏமாற்றவே நல்லா அழுத்தி பக்கத்தில் சொல்லுங்கள், அவரை ஏமாற்ற ட்ரை பண்ணாத, அவர்கிட்ட நடிக்க ட்ரை பண்ணாத. அவர் தராசில் அப்படி நிறுத்து பார்ப்பார். குறைவுள்ளவனாக கண்டேன். நான் அந்த யோனா புஸ்தகம் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில்
தாழ்மையாக இருக்க எனக்கு கட்டுத்தாருன்னு ஜோம் பண்ணுவாங்க. போச்சுங்க, தாழ்மை இல்லாட்டா போச்சுங்க. அவர் வாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார் வாதைகளை, பிரச்சனைகளை, கீழ்காற்று அலைகளை, என்ன மீனை அவர் வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அணிவகுத்து. அவர்கிட்ட பிளான் காலியாக நினச்சிடாதீங்க. 1000 பிளான் ஒன்றை திருத்துறதுக்கு இருக்குது. அவருடைய பிளான் எல்லாம் என்ன தெரியுமாங்க? நீ திருந்தணுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ திருந்தணுங்க. சொல்லுங்கள், நீ திருந்தணும். இந்திய தேசத்தில் ஏன் உபத்திரவம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு பயங்கர சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் கூடுறாங்க? ஏன் ஆண்டவர் சில கட்சிக்கு ஆட்சியை பொறுப்பை கொடுக்கிறார்? நாம் உருப்படலைங்க. பூரா வசதிகளை ஐஸ்வர்யத்தின் ஆடுகிறோம். கோட்டு டை கட்டணும், பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், இவன் இப்படியெல்லாம் வசதியாக இருக்கத்தங்கிற விரும்பினா அவர் சித்த நடக்கலையப்பா. நினிவேல பிரசங்கம் பண்ணுங்கிற அந்த நோக்கம் நிறைவேறலையே. அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார்? நீ விரும்புகிற ராஜாக்களை கொடுப்பார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஆத்துமாக்கள். நினிவே பட்டணம், இந்திய தேசம், தேசத்தில் எத்தனையோ மொழிகளுக்கு வேதாகமம் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜாதி கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம் இருக்கிறது. மலை தேசங்கள் இருக்கிறது. நிர்வாணமாக இருக்கிற கூட்டங்கள் இன்னும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. நாகரிகம் தெரியாதவர்கள், மூடை நம்பிக்கை உள்ளவர்கள். ஆண்டவர் எத்தனை வேதனையோடு கூட ஆண்டவர் உங்களை நம்புகிறார், உன்னை நம்புகிறார், என்னை நம்புகிறார். இரு கரம் கூப்பி அவர் நிற்கிறார். தாகத்திற்கு தா, நீ வா, நான் உன்னை அனுப்புவேன், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், லட்சங்களுக்கு உன்னை பயன்படுத்த போகிறேன், நீ வா என்று சொல்லி உன்னை நம்பி அவர் வந்து நிற்கிறாரே. உன் கவலைகள் என்ன? உன் கவலை என்ன? நான் சொல்கிறேங்க, சாதாரணமாக பெரிய பெரிய கூட்டத்தில் கடைசி ஜபத்தில் நானும் என்னுடைய டீமாக போயிருக்கும்போது, கணேசா கடைசி ஜபம் பண்ணும்போதே நம்ம எந்திரிச்சு சாப்பாடு லைனுக்கு போயிடுவோம், இல்லாட்ட வரிசையில் பின்னாடி நிற்கணும். சோறாடா முக்கியம், கழுதை நின்று வாங்குவோம் மேடா. இன்றைக்கி யோனா மாதிரி தாங்க இருக்கிறோம். யோனா ஆமணக்கு செடிக்கு கவலைப்படுறது மாதிரி தான் நம்முடைய கவலைகள் எல்லாம் இருக்குது. நமக்கு இடம் கிடைச்சிடாது, இருக்கட்டும், இன்னொருத்தவங்க உட்காரட்டும். அவருடைய சிந்தனை எல்லாங்க யோனாவுடைய இருதயம் மாறணும். அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க. உன்னை கொண்டு எத்தனை லட்சங்களையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் வல்லமை இல்லவர். உனக்கு வரங்களை தருவதற்கு வல்லமை இல்லவர். நீ கேட்கிற ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை தருவதற்கு வல்லமை இல்லவர். உன்னிடத்தில் தேவையானது ஒண்ணுதாங்க, உன் இருதயம் மாறணுங்க. ஏன் என் வாலிப வயதுல இப்படி பிரச்சனைகள்? நிறைய வாலிபர்கள் சொல்றது உண்டு, படிக்க முடியாம குடும்பத்தின் சூழ்நிலை காரணமா இருக்கிறவங்க ரோட்ல காலேஜ் போற பிள்ளைங்களெல்லாம் பார்த்து, ஐயோ இவங்கெல்லாம் படிக்க போறாங்களே, என்னால படிக்க போக முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனை அடைந்த காலங்கள்லாம் வாலிப வயதுல உண்டு. ஆனா அது நொறுங்குகிற நேரம்தான் ஆண்டவர் அவர்களை உருவாக்குகிற நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்குது. ஆண்டவர் வேதத்துல சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கேட்காங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும், பூலோகம் எங்கும் என்ன செய்யப்படும்? பிரசங்கிக்கப்படும். எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்போ பூமி ரெண்டாம் வருகைக்கு அடையாளம் என்ன? என்ன நடந்தா ரெண்டாம் வருகை வரும் அப்படின்னு சொல்ற கேள்விக்கு ஏசப்பா சொன்ன முக்கியமான பதில், எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்ப்பா. என் சுவிசேஷத்தை கேட்காதவங்க, நான் அவரை பத்தி கேட்கவே இல்லையே சொல்லி யாரும் நியாய தீர்ப்பு நாளில் சொல்லிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். எல்லாருடைய இதய கதவையை நான் தட்டுறதுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா இடத்துக்கும், பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற பெரிய கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டளையின்படி எப்படியாவது சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அது அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை, கிரியை செய்ய வேண்டியது ஆண்டவர் கடமை. நம்ம கையில் கொடுக்க தான் முடியும். பவுல் பேசினாலும் லீதியாளின் இருதயத்தை யார் தான் திறக்கணும்? ஆண்டவர் தான் திறக்கணும். பவுல் பெரிய நிருபங்களை எழுதினவர் இல்ல, பெரிய ஒரு ஊழியர் இல்ல. அவர் பேசுனதுனால லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டுச்சா? இல்ல. பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். லீதியாளின் இருதயத்தை யார் திறந்தாங்க?
கர்த்தர் தான் திறக்க முடியும். நம்ம சாதாரணமானவங்களா இருக்கலாம். ஒருவேளை இந்த ஒரு பெரிய திட்டத்தின் கீழாக நம்ம சொல்றதுனால நம்ம போய் நம்ம டாக்ஸ் கொடுக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சிந்தையோடு என்ன செய்கிறோமோ இருதயத்தை ஆண்டவர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது கிராமங்கள்லையோ அல்லது ஒரு சபைகள்லையோ ஆண்டவரை அறிந்த கூட்டத்திற்கு நம்ம ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லும்போது மக்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னா, நானும் ஆண்டவருக்காக செயல்படணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் என் வாழ்க்கையிலே அவ்வளோ பிரச்சனை இருக்குதே, என் வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்குதே, என் வாழ்க்கையிலே வியாதி இருக்குதே, எனக்கே குழந்தை பாக்கி இல்லையே, எனக்கே கடன் பிரச்சனை இருக்குதே, எனக்கே இத்தனை காரியங்கள் இருக்கும்போது நான் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர்னு எப்படி நான் போய் கிராமத்தில் போய் சொல்ல அப்படின்னு சொல்லி ஏன் செயல்படலை அப்படின்னு ஒரு செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவத்திற்கு நேராக அறைகூவல் விடுக்கும்போது, அழைப்பு விடுக்கும்போது எல்லா மனிதர்களுடைய கிறிஸ்தவருடைய இருதயத்தில் வருகிற காரியம், எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கே, எனக்கே ஒரு வியாதி, துன்பம், வேதனை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில், பிரிவினையில், குழந்தை இல்லாத சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கேனப்பா, நான் ஆண்டவருக்காக செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்கள ஆண்டவருக்காக செயல்படக்கூடாதவர்களாக தடை செஞ்சிருது. நம்ம போய் என்னத்தை சொல்ல, முதல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சரியாகட்டும் அப்புறம் போய் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னைக்கு சரியாகும்னா நம்ம ஜீவனை அப்படியே விடுற அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். பிரச்சனை போன பிறகு தான் சுவிசேஷம் அறிவிப்பேன்னா, அப்படி நம்ம ஜீவனை விட்டு பரலோகத்து போய் தூதர்களுக்கு தான் என்ன செய்யணும், அறிவிக்கணும். அப்படிதான் பூமியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, தேவைகள் உண்டு, எல்லாவற்றின் மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். அதன் மத்தியிலும் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளோடு இருந்தவங்க எப்படி ஆண்டவருக்காக செயல்பட்டாங்க. இன்றைக்கு பார்க்க போகிற நபரை குறித்து பைபிளில் 3 வசனம் தான் போடப்பட்டிருக்குது. அவங்களுடைய பெயர் பைபிளில் இல்லை, அவங்க அம்மா அப்பா பெயர் இல்லை, எந்த ஊர் இல்லை, அவங்களை குறித்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆண்டவருக்காக எப்படி செயல்பட்டார்கள் என்று பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த வேதாகமத்தில் எழுதி வச்சுட்டாங்க. இந்த 3 வசனத்தை திருப்பி வாசிக்கும் போது என் இருதயத்தில் தொனித்த ஒரு வார்த்தை என்னன்னா, அவங்களுடைய பெயர் போடப்படலை. பெயர் இல்லட்டாலும் பரவாயில்ல, பெயரை தேவன் பார்க்கறது இல்லை, நம்ம செய்கிற செய்கையை கவனித்தருகிற தேவன் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பைபிளில். எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளானாலும் வாசிக்கும்படி ரிஜிஸ்டர் பண்ணி எதில் வச்சுட்டாங்க, பரிசுத்த வேதாகமத்தில் வச்சுட்டாங்க. எந்த புக்கில் அவங்கள குறித்து எழுதியிருந்தாலும் அது அழிந்து போயிருக்கும். ஆனால் உலகத்திலேயே அதிகம் பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் எது? அழித்து விடுவேன் சொன்னவங்க அச்சகத்திலே பிரிண்ட் பண்ண புத்தகம் எது? பைபிள். இந்த பைபிளில் என்ன செஞ்சு வச்சுட்டாங்க, ஆண்டவர் எழுதி வச்சுட்டாங்க. யார் அந்த நபர்? 3 வசனம் தான் அவங்களை குறித்து போட்டிருக்கா. அம்மா பேர் தெரியலையா, ஊர் பேர் தெரியலையா, அட்ரஸ் இல்லையா, ரேஷன் கார்டு இல்லையா அப்படின்னு பார்த்தா ஆமாம் எதுவுமே இல்லை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அவங்க வராங்க. யாருன்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம். யாரு? அந்த சிறுபெண், நாகமான் வீட்டில் இருந்த அந்த சிறுபெண் நம்மோடு நேரையில இணைந்து ஜெபிக்க கூடியிருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், மகனே நீ எனக்காக செயல்படுவதற்கு உன்னுடைய சூழ்நிலையோ உன்னுடைய குடும்பமோ நீ இருக்கிற எந்த காரியமோ தடையாக முடியாது. எந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்ய முடியும், எனக்காக செயல்பட முடியும் என்கிற ஆணித்தனமான ஒரு செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் வைக்க இருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நம்ம இவங்களை குறித்து என்ன டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, 2 டீட்டெயில் தான் பார்க்க முடியும். ஒன்று அவங்க சிறுபெண்ணு போடப்பட்டிருக்குது, இன்னொன்று அடிமைன்னு போடப்பட்டிருக்குது. எங்கேருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த 3 டீட்டெயில் தான் அவங்கள குறித்து எழுதுகிற. ஒருவேளை பயோடேட்டா கொடுத்தாங்கன்னா அவங்கள பற்றி எழுதுங்கன்னா இந்த 3 டீட்டெயில் தான் கொடுக்க முடியும். இஸ்ரேலிருந்து வர்றாங்க, அவங்க ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க, அடிமையாக கொண்டு வரப்படுறாங்க, சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. அவங்க ஒரு சின்ன பெண், ஒருவேளை டீனேஜ் கேர்ளாக என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். தான் சிறு பெண் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த 3 வசனத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு என்ன பேச போகிறார் அப்படின்னா, இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு இந்த சம்பவம் தெரியும்.
சீரியா படைத்தலைவனாகிய நாகமான் தண்டுகளை எல்லாம் எடுத்துட்டு போய் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க ஒரு யுத்தம், ஒரு சண்டை வருது. அப்போ அங்க இருக்கிற சிலரை சிறைபிடித்து கொண்டு வர்றாங்க. அதுல இந்த சின்ன பிள்ளையும் கொண்டு வராங்க. இவங்க நாகமானுடைய படைத்தலைவனாகிய நாகமானுடைய வீட்டில் அவங்களுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிற, வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறா. அவளுடைய காரியத்தில் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவளுடைய மனநிலையை இந்த 3 வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, அந்த சிறுபெண் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில தான் அவ இருந்தா. ஆனா வியாதியினால் கஷ்டப்பட்ட நாகமானுக்கு ஆறுதலா அவ மாறினா. அவ ஒன்றும் நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் வாழ்க்கை, ரொம்ப நல்ல ஹைஃபை வாழ்க்கையில இருந்துட்டு ஏதோ கேட்க வருகிற நாகமானுக்கு ஒரு அட்ரஸை கொடுத்து அனுப்புறவளா இல்லை. அவளே கஷ்டப்படுற சூழ்நிலையில தான் இருந்தா, அவளே வேதனையில தான் இருந்தா. ஆனா கஷ்டப்பட்டு வியாதியில கஷ்டப்படுகிற நாகமானுக்கு ஆறுதலா மாறினா. இல்லை, எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, நான் மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக முடியும், என் வாழ்க்கையிலே இந்த கஷ்டம் இருக்கு. எப்பயுமே நம்மை குறித்தே நம்முடைய நினைவுகள் சுற்றி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நம்முடைய கஷ்டம்தான் எப்போயுமே நமக்கு பெருசாக தெரியும், நம்ம செய்கிற காரியங்கள் தான் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் பிறருடைய காயங்கள், பிறருடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது தான் நம்முடைய காயங்கள் என்ன செய்யுது, நம்முடைய கஷ்டங்கள்லாம் சிறியதாக மாறுது. கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தான்னு சொன்னேன். அடுத்து அவளுடைய காயங்களே, இருதயத்தில் இருந்த அவளுடைய காயங்களே ஆற்றப்படலை. ஐயோ, அம்மா அப்பா விட்டு வலுக்கட்டாயமா பிரித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறா. அவளுடைய இருதயத்தின் காயமே ஆற்றப்படலை. ஆனா நாகமானின் காயத்தை ஆற்ற பிரயாசப்படுகிறா. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? என் இருதயத்துல இவ்வளோ காயம் இருக்குதே, என்ன யாராவது ஆறுதல் படுத்தலாம்ல, நான் சின்ன பிள்ளை தானே, என்ன அம்மா நீ கவலைப்படாத, ஒரு காலம் வரும் சக்கரம் இப்படி சுழல்ற மாதிரி இன்னொருக்கு அப்படி சுழண்டு வரும்போது நீ உங்க அம்மா அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன யாராவது ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு தானே ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயம் இருக்கும். என்ன யாராவது ஆறுதல் படுத்த மாட்டாங்களா, அம்மா சாப்பிட்டியான்னு யாராவது கேட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற இருதயம் தான் அந்த சிறு பிள்ளைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அதையும் தாண்டி யோசிக்கிறவளாய், அதையும் தாண்டி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். தன்னுடைய காயம் ஆற்றப்படணும்னு அவள் நினைக்கல, பிறருடைய காயத்தை ஆற்ற அவள் பிரயாசப்பட்டாள். தன்னை மற்றவங்க, நாகமான் வீட்டில் இருக்கிறவங்க தன்னை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கல, மற்றவர்களை புரிந்து கொள்ள, அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து கொள்ள அவள் முந்தி கொண்டாள். என்ன அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்ல, எப்படி குட்டி பிள்ளையா இருக்கா, இவ்வளோ லோன்லியாக ஃபீல் படுவாளேன்னு சொல்லி இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவளுடைய கவலை இல்லை. அவங்களாம் என்னை புரிஞ்சுக்கல, யாருமே என்னை புரிஞ்சுக்கலன்னு ஒரு வார்த்தை கூட அவள் வாயிலிருந்து வரல. அவ அந்த நாகமானை புரிந்து கொள்ள, அவளுடைய கைகளில் இருக்கிற அந்த குஷ்டரோகத்தினால் அவருக்கு இருக்கிற அந்த வேதனையை, அவருக்கு இருக்கிற அந்த தனிமை உணர்வை புரிந்து கொள்ள, அவருடைய மனைவியினுடைய வேதனையை புரிந்து கொள்ள அவள் முயற்சி செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்கிறார், எத்தனை நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், என்னை புரிஞ்சு கொள்ள ஆளே இல்லை, இவ்வளோ கூட்டம் இருக்குது, என் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் கூட தான் நான் தங்கி இருக்கிறேன், நான் இருக்கிற ஹாலில் 20 பேர் இருக்கிறோம், 30 பேர் இருக்கிறோம், என் ரூமில் 4 பேர் இருக்கோம், யாருமே என்னை புரிஞ்சுக்கல. இத்தனை முறை சொல்லியிருக்கோம்ல, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கல, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கல, என் குடும்பம் என்னை புரிஞ்சுக்கலன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு தெய்வ மனிதர் சொல்கிறார், பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதே, பிறரை நீ புரிந்து கொள்வதற்கு நீ முதல்ல துரிதப்படு. இந்த பெண் மற்றவங்களை புரிந்து கொள்வதற்கு அவ முந்தி கொண்டா. இன்னொரு காரியம் என் உள்ளத்துல பட்டது, இவங்கெல்லாம் என்ன விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. அவ எல்லாரும் தன்னை விசாரிக்க வேண்டிய நிலையில தான் இருந்தா. ஏம்மா அழுதுகிட்டு இருக்கிற, துணி தானே துவைச்சிக்கிட்டு இருந்த, ஏன் கண்ணை கசக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் அழுது என் கண்ணீரை துடைக்கும் போது யாராவது பாத்திர மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒன்றுக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க, அடுத்து தன்னை மறந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்து அம்மா தலை தெரிஞ்சோடனே மறுபடியும் அழ ஆரம்பிப்பாங்க. ஏன் வந்து அம்மா என்ன செய்யணும், ஏம்மா அழுற அப்படின்னு தட்டி கொடுக்கணும், தூக்கி வைக்கணும், ஏன் அழுறன்னு கண்ணீரை துடைக்கணும். அவனுக்கு அந்த வலியும் போயிருக்கும், அடிச்சது மறந்தே போயிருக்கும். ஆனால் யார் தலை பார்த்துட்டு திருப்பி அழும். அதே போல தானே அந்த சிறு பெண் இருந்திருப்பா. தன்னை விசாரிக்கணும், யாராவது ஒருத்தர் தன்னை விசாரிக்கணும். அழுது துவைச்சிக்கிட்டே இருக்கும்போது, அழுதுகிட்டு இருக்கும்போது யாராவது ஏம்மா அழுறான்னு ஒரு வார்த்தை கேட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் அந்த சிறு பிள்ளைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் தன்னை விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவ மற்றவங்களை விசாரிக்கிறா, நாச்சியார்கிட்ட விசாரிக்கிறா, என்னம்மா ஐயாக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற ஒரு இருதயம். இதுதான் தேவனுடைய சிந்தை. இன்னும் கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாம் நம்மளை விசாரிக்கணும்னு எதிர்பார்க்குறோமே. எல்லாம் என் கூட பிறந்தவங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு ஃபோன் போட்டு கேட்கணும், எனக்கு காசு இல்லைன்னா ஏன் இதை செய்யலைன்னு கேட்கணும், எனக்கு இந்த பிரச்சனைனா ஏன்னு அவங்க முதல்ல ஃபோன் பண்ணி கேட்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே.
ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், எதையுமே எதிர்பார்க்காத, எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காத, உன்னை விசாரிக்கணும்னு எதிர்பார்க்காத, உன் கண்ணீரை துடைக்கணும்னு எதிர்பார்க்காத, நீ எல்லாவற்றிலும் முந்திக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சிறுபிள்ளையின் மூலமாக நம்மோடு இடைபடுகிறார். இல்லை, தோல்விதான் அவளுடைய வாழ்க்கை, வேதனை தான் அவள் வாழ்க்கை. அந்த தோல்வியிலும் வேதனையிலும் ஊழிய சிந்தையோடு அவள் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வியான வாழ்க்கை தான். இனி அவளுடைய ஃபியூச்சர் எப்படி ஆகுங்கிறதுலாம் தெரியாது. மறுபடி நம்முடைய தேசத்துக்கு போவோமா அப்படிங்கிறது அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாது. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. தோல்வியிலும் வேதனையிலும் ஊழிய சிந்தையோடு அவள் காணப்படுகிறார். இன்றைக்கு முதல் காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியம், எல்லாவற்றையும் பிறரிடத்திலே எதிர்பார்க்கிறோமே. என் காயத்தை ஆற்றணும், என்ன ஆறுதல் படுத்தணும், என்ன விசாரிக்கணும், என்னே கேட்கலக்கா அவங்க. நான் 1 மணி நேரமாக இதில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், நான் தூங்காமல் நான் மட்டும் முடிச்சிருக்கேன்க்கா, என்னே கேட்கல. எத்தனையோ முறை நம்முடைய இருதயத்தின் கதறல் அப்படி இருந்திருக்குல்ல. ஆண்டவர் சொல்கிறார், மகளே, உன்னை ஆறுதல், உன்னை மற்றவங்க ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரல, நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படி நான் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? நீ உன்னை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக எங்கேயோ இருந்து மகனே நான் அழைத்து வரல, கண்ணீரில் இருக்கிற மற்றவர்களை நீ ஆறுதல் படுத்தும்படியாக உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை விசாரிக்கணுங்கிற எதிர்பார்ப்பே மற. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள். நம்மளுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னதான் இருக்கணும்? அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை விசாரிக்கிறவர். என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் என்னை விசாரிச்சா போதும். யார் விசாரிச்சாலும் விசாரிச்சு அந்தளுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட 2 நாளா 8 தான் போகும். ஏன் அழுதா தெரியுமாவா? ஏன் ஒருமா இருக்கலாம் தெரியுமா? எல்லாமே அது பல மடங்கு பெருகிதான் போகுமே ஒழிய, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடணுமா. இந்த சிறுபெண் யாரை தன்னை விசாரிக்கணும்னு நினைக்கல, அவ விசாரிக்க முந்தி கொண்டா. தன்னுடைய காயத்தை ஆற்றணும்னு நினைக்கல மற்றவங்க, அவ நாகமானின் காயம் கட்ட தன்னை அர்ப்பணித்திருந்த ஒரு பெண்ணாக இருந்தா. இன்றைக்கும் ஆண்டவருக்காக எனக்கு செயல்பட முடியலையே, என் வாழ்க்கையில் வியாதி இருக்குதே, பிரச்சனை இருக்குதே, கவலை இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி கிறிஸ்துவின் சிந்தையோடு செயல்பட தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதையும் தாண்டி செயல்பட அழைக்கிறார். எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்திய தேசத்தில் உண்டு, அதில் எத்தனையோ சில கோடிகள் ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் உண்டு. எல்லாருக்கும் இந்த ஊழிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துடல. முழு நேரமாய் அவருடைய ஊழிய பணியை செய்கிற வாய்ப்பை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துடல. எல்லாருக்கும் அழைப்பு விடுத்துடல. எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய வேலைக்கு அழைக்கல. முழு நேரமாய் அழைக்கப்பட்ட நாம் இந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டும். மொத்தத்தில் பார்த்தா இந்த சின்ன பிள்ளை நொறுக்கப்பட்டவளா இருந்தா, இருதயம் நொறுங்கி இருந்தா. எப்போதும் அவளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருந்துச்சு. அதனால தான் நொறுங்குண்டவளுக்கு அவள் மருந்தாய் மாறினாள். நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ நொறுக்கும், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ பாடுகள், ஏன் இவ்வளோ நிந்தனை, ஏன் இவ்வளோ வேதனை நினைக்கிறோம்ல. ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், எந்த மனிதர்களெல்லாம் நொறுக்கப்படுகிறார்களோ அவங்க தான் நொறுங்குண்ட செய்தியை மற்றவங்களுக்கு சொல்ல முடியுமா. அவங்க சொல்லும்போது தான் மக்களுடைய இருதயம் நொறுக்கப்படுமா. அவங்க தான் நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்ட முடியுமா. இன்றைக்கு அங்கே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் நொறுக்கப்பட்டு காணப்படுறீங்களா? உறவினர்களால் நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? சூழ்நிலையால் நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? வேதனையோடு காணப்படுறீங்களா? ஏன் எனக்கு மட்டும் இந்த நொறுக்கம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், மகனே, நான் உன்னை நொறுக்குனது, உன்னை நொறுக்கி அப்பளத்தை நொறுக்கிறது போல நொறுக்கி நீ நொறுங்குனதுல நான் பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்லப்பா. நீ நொறுங்குனாதான் நொறுங்குண்டவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக மாற முடியும். நீ நொறுங்குனாதான் நீ பேசும்போது மற்றவருடைய இருதயம் நொறுக்கப்படும். இல்லட்டு நான் அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக தான் இருக்கும், அதில் ஜீவன் இருக்காது. உன் நொறுங்குதலில் நான் கொடுத்த ஆறுதல் உன்னை தேற்றி இருந்தாதான் மற்றவங்களுக்கு நீ தேறுதலை அளிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இந்த சிறுபெண் பெயர் எழுதப்படலை, ஆனால் அவளுடைய செய்கை இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு செயல்பட என்ன தடை? உங்கள் வாழ்க்கையில் தடை இருக்குதா? ஆண்டவர் தடைகளை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அதையெல்லாம் நீங்க வச்சிருங்க. பாடுகள் இல்லாதவங்க உலகத்துல இல்ல. ஒருவருக்கு ஒரு விதமான பிரச்சனை, இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான பிரச்சனை. முட்கள் இருக்கத்தான் செய்யும். சபிக்கப்பட்ட உலகத்துல வாழ்கிறோம். முளைத்த இந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையின் நடுவுல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை உண்டென்றால் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ள வாழ்க்கை. நான் நினைப்பேன், உண்மையாகவே ஒரு மனிதனை நொறுக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்ற சமயம் எதுன்னா வாலிப வயது தான். எந்த ஒரு வாலிப பெண், ஒரு வாலிப பையன் வாலிப வயசுல நொறுங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் நிச்சயமா தேவன் அவனை பயன்படுத்துவார். நொறுக்க வாலிப வயசுல இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. இளம் வயதில்னு சொல்லி இருக்கிறாரு. நீ இளம் வயதுல நுகத்தை சுமக்க உன் முதுக ஒப்பு கொடுத்துட்டேன்னா, உன் கழுத்தை ஒப்பு கொடுத்துட்டேன்னா, செய்யாத தவறுக்காக நிந்தனையை அனுபவிக்க உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா, நொறுக்கப்படுறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா எழுதி வச்சுக்கோ, கடவுள் உன்னை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஏன் என் வாலிப வயதுல இப்படி பிரச்சனைகள்? நிறைய வாலிபர்கள் சொல்றது உண்டு. படிக்க முடியாம குடும்பத்தின் சூழ்நிலை காரணமா இருக்கிறவங்க ரோட்ல காலேஜுக்கு போற பிள்ளைங்களெல்லாம் பார்த்து, ஐயோ இவங்கெல்லாம் படிக்க போறாங்களே, என்னால படிக்க போக முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனை அடைந்த காலங்கள்லாம் வாலிப வயதுல உண்டு. ஆனா அந்த நொறுங்குகிற நேரம்தான் ஆண்டவர் அவர்களை உருவாக்குகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கிறீங்க, ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை சொல்றார். அந்த சின்ன பிள்ளையினுடைய நொறுங்குதலை போல ஒரு பெரிய நொறுங்குதல் இங்கே இருக்கிற யாருக்கு நமக்கு வந்ததில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு நொறுங்குதலை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா, நிச்சயமாய் தேவனுக்காக நீங்க எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக மாற முடியும். நிச்சயமாய் மாற முடியும். விசாரிக்க ஆளே இல்லையா? யூ ஆர் சூப்பர். உங்களை ஆறுதல் படுத்த ஆளே இல்லையா? யூ ஆர் ஸ்பெஷல். நிச்சயமா அப்படி ஆண்டவர் ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை, ஊழியத்தின் பாதை ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருக்காக செயல்படுறதுக்கு சூழ்நிலையோ எதுவுமே தடை கிடையாது. ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு சப்பாத்திக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு 2-3 நாட்கள் முன்பதாக பார்த்த ஒரு தேவ மனிதர் சொன்னாங்க, சப்பாத்தி மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. உடனே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னா, சப்பாத்தியில் உப்பு, எண்ணெய், கொஞ்சம் கேர்டு, தண்ணி எல்லாம் ஊற்றி பிசைஞ்சு அதை சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிட்றது தான் வாழ்க்கை. நீ வெறும் சப்பாத்தி கோதுமை மாவு எடுத்து நாக்கில் வச்சா அது என்ன செய்யாது? ருசிக்கு, அதாவது ரொம்ப சாப்பிட முடியாது. வெறும் உப்பு எடுத்து என்ன செய்ய முடியாது? திங்க முடியாது. வெறும் எண்ணெய் எடுத்து என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. எல்லாம் இணைஞ்சி அளவா பிசைஞ்சி பதமா உருட்டி அப்படியே மிதமான தீயில போட்டு நல்லா அப்படியே பொங்க வந்து அப்படியே பட்டும் படாம எண்ணெயை ஊற்றி எடுத்தாதான் என்னது அது? சூப்பர் சப்பாத்தி. அதே மாதிரி தான் வாழ்க்கை. வெறும் இன்பம் மட்டும், கோதுமை மாவு மட்டும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆயிராது. உப்பு மட்டும் இருந்தால் போதாது, எண்ணெய் மட்டும் இருந்தால், எதையுமே தனியாக டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது. எல்லாம் இணைஞ்சு வந்து அழகா பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஒரு வெங்காயம் தக்காளியை வச்சு என்னங்க எத்தனை நாள் அடிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை போல தான் வாழ்க்கை. நம்ம நினைக்கும், ஐயோ துன்பம் மட்டுமே என் வாழ்க்கையா இருக்கு. துன்பத்தை மட்டும் டேஸ்ட் பண்ண ஆண்டவர் தரமாட்டார். எல்லாம் மிக்ஸ் ஆனதான் வாழ்க்கை. எல்லாம் மிக்ஸ் ஆகி சப்பாத்தியா வரும்போது அது நம்மை பலன் கொள்ள செய்கிறது. அது தேவனுக்காய் நம்மை செயல்பட தூண்டுகிறவர்களாக மாற்றுகிறது. இரண்டாவது, இந்த சின்ன பெண் என்ன, ஆண்டவர் அவ செயல்படுறதற்கு, அவளை ஆண்டவர் சீரிய தேசத்தின் ஒரு ரட்சிப்புக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை என் கண்ணுக்கு நேரம் நல்ல போல்டாகி காணப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறுபெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இந்த வார்த்தை எத்தனையோ முறை வாசிருக்கு. அதுல ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு கோடிட்டு காண்பித்தார். என்னன்னா, பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அடுத்த வசனத்துல தான் போடப்பட்டிருக்குது. அவ நாச்சியார்ட்ட சொல்றா, இது மாதிரி சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போனா அது எவ்வளோ அவருக்கு சுகம் கிடைக்குமா ஐயாவுக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு முன்னாடி அவ செய்த காரியம் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். சர்விங் ஹார்ட், பணிவிடை செய்கிற ஒரு இருதயம், பணிவிடை செய்கிற ஒரு ஆவி, ஒரு ஹம்பிள் ஹார்ட் அவளுக்கு என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. நமக்கெல்லாம் ஒரு ஆசை, எப்படி இந்த சிறுவன் மூலம் சீரிய தேசத்திற்கு பெரிய எழுப்புதல், பெரிய ரட்சிப்பு உண்டாக காரணமானதோ, அதே மாதிரி நான் பேசும்போது ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்யா. நம்ம சிறுவருக்கு ஒரு காரியம் நடத்தும் போது பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். எனக்கெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு 4 பேருக்கு வச்சு ஒரு சண்டே ஸ்கூல் எடுத்து ஒரு பிள்ளை அழுதுட்டா போதும், அவ்வளோ பெரிய சந்தோஷமாயிரும். அப்போ நமக்கு என்ன ஆசை, நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும் போது அவங்களுடைய இருதயெல்லாம் திறக்கப்படணும். நம்ம பேசும்போது பேதுரு பேசுற மால 5000
10,000 பேர் ரட்சிக்கப்படணும் அப்படியெல்லாம் ஆசை. சீரிய தேசமே ரட்சிப்புக்குள்ள வர மாதிரி நான் செய்கிற ஊழியத்தின் மூலம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம், பணிவிடையின் ஆவி உங்களுக்கும் எனக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த சிறு பெண்ணிடத்திலே சர்விங் ஹார்ட் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு இருதயம் இருந்துச்சு. கடினமான இருதயத்தோடு அவ இருந்திருக்கலாம். பொதுவாகவே இப்படி இழுத்து வரப்பட்ட பிள்ளைகள், தகப்பனெடுத்த ஆயிடத்திலிருந்து கொடூரமாக இழுத்து வரப்பட்ட பிள்ளைங்க முரடாக தான் இருப்பாங்க. நீங்கள் எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்போ ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன். ஒரு கட்டாயமாக வர்ற பிள்ளைங்க அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா, இயற்கையாகவே அவங்களுடைய சுபாவம் ஒரு கடின நேச்சராக மாறி இருக்கும். ஆனால் அந்த சிறுபிள்ளையினுடைய நேச்சர் எப்படி இருக்குது? பணிவிடை ஆவி. அம்மா சொல்கிற எல்லா வேலைக்கும் பணிவிடை செய்கிறவளாக இருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகளே மகனே, நான் உன்னை சீரிய தேசத்தின் ரட்சிப்புக்கு ஒரு பிள்ளைய கருவியாக பயன்படுத்தினது போல இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்கு நான் உன்னை பயன்படுத்த முடியுமப்பா. ஆனால் முதலாவது நான் உன்னிடத்திலும் பேசுகிற என்னிடத்திலும் ஆண்டவரை உங்களிடத்திலும் பேசுகிற என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற எண்ணம், ஒரு சர்விங் ஹார்ட் நமக்கு இருக்கணும். மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு இருதயம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற சமுதாயத்திலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே அந்த காரியம் குறைந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரே ரூமில் தான் இருப்போம், ஒரே ரூம்மேட்ஸாக தான் இருப்போம். ஆனால் எதுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி நம்முடைய இருதயங்களில் அப்படியே நிறைஞ்சிருக்கு. அவங்க வேலை தானே, அவங்க காரியம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கடினப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்குது. அவன் நினச்சிருக்கலாம், ஐயோ நாகம்மானுக்கு குஷ்டரோகம் வர்றதுக்கு அவர் சரிதான், எவ்வளோ ஒரு மோசமான மனுஷனா எங்களெல்லாம் இழுத்துட்டு வந்தார்ல, அவருக்கு இது சரியான இதுதான், இவங்களாம் இப்படி கஷ்டப்பட்டது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு கடுகளவு கூட இல்லை. எதிரியையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்போட அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல என்னிடத்துலையும் எதிர்பார்க்கிற ஒரு பணிவிடையின் ஆவி நம்மிடத்துல இருக்கணும்ப்பா. இன்றைக்கு நம்ம ஒருவேளை குழுவாக நம்ம இருக்கலாம், அல்லது பக்கத்து வீடில் நம்ம இருக்கலாம். அவங்க கூட நம்முடைய அன்றாட ஒருவேளை பிரேயர் ஹாலுக்கு வருகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நம்ம அவளோடு இருக்கிற உறவு நமக்கு எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார்ப்போம். அவள் அற்பமாக நினைக்கவே இல்லை. குஷ்டரோக மனிதன் பாச்சாய் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஒரு குஷ்டரோகி வீட்டில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அது தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய மத்தியிலே ஒரு தேவனுடைய ஊழியர் கர்பி ஜேசுடாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரசங்கிக்க வருவாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ ஒரு சிறிய செய்தி அவங்க கொடுத்த செய்தியில் சொன்னாங்க, அவங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்களாம். அப்போது ஒரு ஏரியா ஃபுல்லாக குஷ்டரோகிகள் இருக்கிற இடமா. இவருக்கு ரொம்ப தண்ணி தாகமாயிட்டு அவனும் ஒரு கதவை தட்டினா வீட்டுக்குள்ளே ஒரு குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கையில் டம்ளரோட தண்ணி குடிச்சிட்டு அவர் அந்த இடத்துல சேரில் உட்காந்துருக்கிறார். இவர் உள்ளே போய் ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவரோட கண்ணெல்லாம் விரிஞ்சிருச்சான். குஷ்டரோகம் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னடா இவர் குஷ்டரோகின்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்து தண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாமல் ரியாக்ஷனே இல்லாமல் அப்படியே நிற்கிறாராம். இந்த நம்ம மத்தியில் வருகிற அந்த கர்பி அப்படிங்கிற அந்த தேவ ஊழியர் உள்ளே வந்தாராம். அவர் கையில் இருக்கிற அந்த டம்ளரை வாங்கி தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷத்தோடு அந்த இடத்துல வச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். இது ஒரு சாதாரண மனிதனால் முடியாதுங்க. ஏன் என்னால் முடியாது. ஆனால் எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு அவனுடைய சுயத்தையும் தாண்டி செயல்படுகிறதோ அவனால் முடியும். தேவனுடைய அன்புனால் அவர் சொன்னார், அந்த குஷ்டரோகி அவர் டம்ளர்லேயே வாங்கி குடிச்சிட்டு வந்தோடனே அவ்வளோ ஆச்சரியம். எப்படி ஆண்டவருடைய அன்பை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பார்? ஆண்டவருடைய அன்பை சொல்லும்போது அவருடைய இருதயம் எப்படி திறக்காமல் இருந்திருக்கும்? ஆண்டவர் குறித்து சொல்கிறோம் குஷ்டரோகிகளையும் கூசாமல் கையினால் தொட்டாரையான்னு பாடுறோம்ல, அதே போல தேவனுடைய அன்பு இல்லை. அந்த அன்பு இந்த சிறுபிள்ளையினுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அவளுடைய வாழ்க்கை, இன்னொன்று அவளுடைய சாட்சி வாழ்க்கை அங்கே பேசியிருக்கு. அவளுடைய வார்த்தை பேசுகிறதுக்கு முன்பதாக அவளுடைய சாட்சி அந்த குடும்பத்தில் பேசிருச்சு. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? நாகமான் படைத்தலைவன் ஒரு சின்ன பிள்ளை சொல்கிறத கேட்கணும்னு இருக்கா? எலிசா இங்கே போய் முங்கி எந்திரிச்சிட்டு வா அப்படிங்கிறக்குள்ள மூக்கு நுனியில் கோவம் வருது நம்ம ஐயாவுக்கு. உடனே வண்டியை கலப்புறார், ரதத்தை கலப்புறார். எங்கள் ஊரில் நதி இல்லையா, என்ன உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன்னு. அப்போது ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியும், இந்த ராஜாட்ட இருந்து லெட்டர் வாங்கி கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோன்னு தெரியும். இவ்வளோ சிரமப்பட்டு வந்தும் இவர் சொல்கிற பதிலை ஏற்க முடியாத அளவுக்கு மூக்கில் நுனியில் கோவம் வருகிற நாகமான் சின்ன பிள்ளை சொல்கிறா,
சொன்னோடனே சரின்னு சொல்லி அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி ராஜா கிட்ட கொண்டு போறாரு. ராஜா கிட்ட லெட்டர் வாங்குற அளவுக்கு சிறுபிள்ளையினுடைய வார்த்தை வலிமை உள்ளதா இருந்திருக்கு. அவ்வளோ அவளுடைய பேச்சு என்ன, அவ சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிருக்குது, வேல்யூவா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவளுடைய வாழ்க்கை வேல்யூவா இருந்தது. அந்த வீட்டில் அவ பணிவிடையாவி உள்ளவளா இருந்தா, கிறிஸ்துவின் சுபாவத்தை பிரசங்கிக்கிறவளா இருந்தா, வாழ்ந்து காட்டுறவளா இருந்தா. ஒரு நாள் நாகமான் கிட்ட அப்படியே எரிஞ்சு விழல, என்னை இப்படி கொண்டு வந்துட்டாங்களேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட குறை சொன்னதா இல்ல, கண்ணீர் வடிச்சதா இல்ல, அவளுடைய வாழ்க்கை பேசியது. அதனால அவளுடைய வார்த்தைக்கு வலிமை உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம், கூவி கூவி பேசுறோம், ஆனா ஏன் நிறைய நேரத்துல ஒரு பதிலே இல்லாம இருக்குது. என் வாழ்க்கை எப்படி ஐயா இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை இருக்குதா? நான் சொல்லுகிற வார்த்தை வல்லமை பெறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்கல்ல. அந்த நாகமான் உடனே அவ சொன்ன மறு நிமிஷத்தில் ராஜா கிட்ட லெட்டர் வாங்க போகிற அளவுக்கு அவளுடைய வார்த்தையில் வேல்யூ, மதிப்பீடு பண்ணப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குறார், உன்னுடைய வாழ்க்கை, சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் சாட்சி இல்லை ஆண்டவரே. என்னை குறித்து பக்கத்து ரூமில் இருக்கிறவங்ககிட்ட இவங்களை குறித்து சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? என்னை குறித்து பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட கேட்டால், என்னை குறித்து வேலை பார்க்குற இடத்துல பக்கத்து கம்ப்யூட்டரில் உட்கார்ந்துருக்கிட்ட இவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் வாழ்க்கை நல்லா இருந்தா தக்க சமயத்தில் தகுதியான நேரத்தில் நான் சொல்லுகிற சுவிசேஷ வார்த்தைக்கு பலன் உண்டு. இன்னொரு காரியம், அவள் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்ததற்கும், தேவ பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறதுக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கை தான், ஆனால் அதுலேயும் என்ன இருந்துச்சு, ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம்? சீரியா முழுவதற்கும் ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வெப்பனா இந்த சின்ன பிள்ளை மாறினா. இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கை யோசிக்கிறோம், என் வாழ்க்கை சிறைப்பட்டு போன வாழ்க்கைமா இருக்குதே, அடிமைப்பட்ட வாழ்க்கையா இருக்குதே, அடிமைத்தனத்தில் நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேனே, எல்லாருடைய வார்த்தைக்கு தான் நான் என்னுடைய சுயமா செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தேவ பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. யோசேப்பு சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போனதற்கு ஒரு நோக்கம் இருந்தது, எகிப்தின் அதிபதியாய் மாறுவதற்கு. தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது, பாபிலோனின் ராஜா கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்கு. சிறுபன் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது, அது என்ன? சீரியாவுக்கு ரட்சிப்பு வருவதற்கு. இன்னைக்கு நீங்கள் யோசிக்கலாம், ஃப்ரீடமே இல்லாத வாழ்க்கையாக இருக்கிற என் வாழ்க்கை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஃப்ரீடமே என் வாழ்க்கையில் இல்லை, சுதந்திரமே இல்லை, ஏதோ சிறைபிடிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறேன், அடிமைத்தனத்தில் இருக்கிறத போல இருக்கிறேனே. பாவ அடிமைத்தனத்தை குறித்து நான் சொல்லலை, இவங்களோட கண்ட்ரோல் கீழே நான் ஒரு அடிமையை போல இருக்கிறேனே நீங்கள் நினைக்கலாம். தேவன் சொல்கிறார், நீ இருக்கிற இடம் முக்கியம் இல்லப்பா, நீ இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிற என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. நீ அடிமையா இருக்கலாம், நீ ஒருவேளை ஒரு சிறைபிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், உன் குடும்பத்தில் உன்னை மதிக்காத ஒரு நிலையில இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல நீ இருக்கிறத போல இருக்கலாம். மகனே மகளே, நீ இருக்கிற இடம் முக்கியம் அல்ல, இருக்கிற இடத்துல நீ எப்படி இருக்கிறாய். சிறுபிள்ளை அடிமையா இருந்தா, வேற தேசத்துல இருந்தா, வேற வீட்டுல இருந்தா, அன்பில்லாத ஒரு இடத்துல இருந்தா, ஆனா அவளுடைய செய்கை கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. காரியத்தின் கடைத்தொகை என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்காக நீங்களும் நானும் செயல்படுவதற்கு நமக்கு பெத்த பேர் இருந்தாதான் ஃபேமஸ் ஆக முடியும். இல்லைங்க, பேர் எதுக்குங்க? அவரே பேரை எழுதி வைக்கலையேங்க. என் சூழ்நிலையெல்லாம் சாதகமா இருந்தாதான் நான் செயல்பட முடியும். இல்லை, சூழ்நிலை எதுவுமே சாதகமா இல்லையே, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் தான் நான் ஸ்டேஜுக்கு வர முடியும். பார்த்தீங்களா, அவங்க பிள்ளைங்க இவங்க பிள்ளைங்க தானே ஸ்டேஜுக்கு வராங்க, நான் வர முடியுதா? நத்திங்க. எழுதி வச்சுக்கோங்க, உங்க செய்கை எப்படி இருக்கிறது. நீங்க இருக்கிற இடம் முக்கியம் அல்ல, இருக்கிற இடத்துல உங்க செய்கை எப்படி இருக்கிறதோ அப்படி ஆண்டவர் பயன்படுத்த வல்லவர். சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது கூட இல்லை, இருக்கிற இடத்துல கிறிஸ்துவின் சிந்தையோடு செயல்படுவோம் என்றால் தேவனுக்காக செயல்பட முடியும். அந்த சின்ன பெண்ணுக்கு, சீரியாவுக்கு வந்த அந்த சின்ன பெண்ணுக்கு தெரியாது, என் பேர் பைபிளில் வருமா வராதான்னு தெரியாது, என் கதை எழுதப்படுமான்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஏகோவா தேவனுடைய கண்களுக்கு உண்பதாக நான் உண்மையோடு இருப்பேன்ப்பா, என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் தேவனுக்கு உண்பதாக நான் பரிசுத்தமாக இருப்பேன்னு சொன்ன பிள்ளையினுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்க மறக்கவில்லை என்றால் 4 சுவற்றுக்குள்ளாக
மக்களுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்கள் படுகிற பிரயாசம் அவருக்கு தெரியும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எடுக்கிற முயற்சியை அவர் அறிந்திருக்கிறார். ஒன்றும் விருதாவாயும் போகாது. அதை மனிதர்கள் பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிறார். அதை வரலாறாக அவர் எழுதி வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம்னா அதை சரித்திரமாக ஆண்டவர் மாற்ற வல்லவர். அந்த குட்டி பிள்ளைக்கு எப்படி அங்க வந்தும் சீரியாவில் இருக்கிற எங்களுடைய தீர்க்கதரிசியிடத்திற்கு போவாரானால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த வார்த்தையை அவ வீட்டில் கேட்டிருக்கிறா இல்ல, யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டிருக்கிறா. அது அவங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். ஏதோ வியாதியோட உங்க திண்ணையில வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அவங்க அம்மா, ஏன்க்கா கவலைப்படுறீங்க, நம்ம எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போங்களேன், சமாரியா இன்னாதானே இருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டிருப்பா. அநேக முறை அவங்க அப்பா இன்னொருத்திட்ட சொன்னதை கேட்டிருப்பா, ஜெபிச்சிருக்கிறத கேட்டிருப்பா. யாராவது வந்து அவங்ககிட்ட சாட்சி வாசல்ல உட்காந்து, நான் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்துட்டு வந்தேன், தீராத என் வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்திட்டாருன்னு சொன்னதை கேட்டிருப்பா. அவளுடைய பெற்றோரின் சாட்சி வாழ்க்கை அவளை பாதித்தது. அதனால தான் எவ்வளோ தூரமான இடத்துக்கு அவள் தூக்கி எறியப்பட்டாலும் அங்கேயும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பவளாக வாழ்ந்தாள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக செயல்படணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். பெற்றோர்களாகிய நம்முடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கணவன் மனைவியாக சண்டையிட்டு கொண்டே, மற்றவங்களுடைய காரியத்தெல்லாம் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே, மற்றவங்களுடைய குறைகளை பேசிக்கிட்டே இருந்தோம்னா வீட்டை விட்டு பிள்ளை வெளியே போக மாட்டான். எல்லாருடைய குறைவுகளும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எந்த தாய் தகப்பன் பிள்ளைகளின் மத்தியில் குறைவுகளை பேசாமல் இருக்கிறவங்களோ அவங்க யாரை பார்த்தாலும் பிள்ளைங்க வெளியே வந்த எல்லாரையும் மேன்மையாக தான் கருதுவாங்க. அப்பமா தெரிய மாட்டாங்க, யார் குறைவுகளும் அவங்களுக்கு தெரியாது. வீட்டில் பெற்றோராகிய நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், தேவனுக்காக செயல்பட தூண்டி இருக்கிற, செயல்படக்கூடிய தரிசனம் மிகுந்த இடத்துல இருக்கிற நான் என்னுடைய சாட்சி வாழ்க்கையை செக் பண்ணணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால தான், என் குடும்பம் இப்படி இருக்கிறதுனால தான், எனக்கு இருக்கிற கஷ்டம் அப்படி இருக்கிறதுனால தான் என்னால் செயல்பட முடியலன்னு நாங்கள் யோசிக்கிறோம்ப்பா. ஆனால் எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சிறு பிள்ளையின் வாழ்க்கையை சவாலிடும்படி நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆளுகை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ
அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லும்படியாக கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் எப்சிபா. நான் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. நான் பிறந்தது எல்லாமே கேரளா. ஏசுபாவை குறித்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் நான் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப பக்தி உழவில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாங்க. என்னுடைய சரீரத்தில் பயங்கரமாக ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த டயத்தில் ஏசப்பா, நான் நிறைய பக்தி மார்க்கத்தில் இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் அதுக்குள்ளே ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி எனக்காக நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா உனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பாங்க, ஏசப்பா உனக்கு விடுதலை கொடுத்தா நீ ஏசப்பாவுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த சமயம் நான் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் நான் எங்கள் ஆண்டிகிட்ட சொன்னேன், முதல்ல எனக்கு சுகம் கொடுக்கட்டும், நான் அப்புறமேலுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஆண்டிகிட்ட சொன்னேன். பார்த்தா அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண அன்னைக்கே எனக்கு அன்னைக்கு நைட்டே என்னுடைய சரீரத்தில் அந்த பலகீனம் மாறிடுச்சு. மாறினோடனே நான் அந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருமே என்னை சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை தடை பண்ணவே இல்லை. நான் தொடர்ந்து சபைக்கு நான் போய்கொண்டிருந்தேன். அப்படி நான் போயிட்டே இருக்கும்போது என்ன அறியாமலே எனக்கு இயேசு பற்றி, எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்ச இயேசுப்பாவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. இயேசுப்பா என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மிராக்கள் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு திடீர்னு ரொம்ப பலகீனப்பட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் எங்கள் அக்காவுக்காக நான், எங்கள் ஆண்டி, எங்கள் பாஸ்டர் எல்லோரும் எங்கள் அக்காவுக்காக ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிச்சப்போ எங்கள் அக்காவுக்கு அந்த பலவீனத்தில் இருந்து இயேசுப்பா ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்தாங்க. அது நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குடும்பம் முழுவதுமாக இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தோம். தேவ சமூகத்தில் 3-4 மாதமாக இயேசுப்பா நான் என்ன செய்ய, நான் போகவா இல்லைன்னா நான் போகிற சபையில் நான் தொடர்ந்து ஊழியம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி இயேசுப்பாட்ட நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ இயேசுப்பா எனக்கு சொன்னாங்க, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் இயேசுப்பா இந்த ஊழியத்துக்கு என்னைய கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இங்கே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கர்த்தர் இது வரைக்குமாக சின்ன பிள்ளைங்க மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் தேவன் என்னை பயன்படுத்தி வராங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய சமுதாயத்துக்கு பயந்து, உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு பயந்து, உங்க குடும்பத்தை நீங்க ஒருத்தரா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, உங்களுக்காக நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது, இயேசுப்பா நிச்சயமா என்னுடைய சமுதாயம் வெறுத்திருந்துச்சு, ஆனா எங்களுடைய குடும்பம் சொந்த பந்தங்க எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க. ஆனாலும் இயேசுப்பா என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்து என்னைய பயன்படுத்தி வராங்க. என் குடும்பத்தை இதுவரைக்கும் ஆசீர்வாதமா, ஒருத்தருக்கு முன்பாகவும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை ஆசீர்வதித்து வராரு. அப்படின்னா நீங்க ஒருத்தரா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க இயேசுப்பாக்காக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, சில நேரத்துல நம்ம கரெக்டா இருப்போம், நம்மளை யாராவது தப்பு சொல்லிடுவாங்க, ரொம்ப வருத்தமாயிரும். இயற்கை தான் இல்ல, நம்ம கரெக்டா இருக்கோம், உண்மையா இருக்கோம், புரிஞ்சு கொள்ளாமல் நம்மளை தப்புன்னு சொல்லும் போது அதுல ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட வசனங்கள் வாசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, ஆறுதல் என்ன? பரவாயில்ல, மரியாள் அவங்க நீதிமான உத்தமமா இருந்தாங்க, பரிசுத்தாவினாலதான் அவங்க கர்ப்பம் தரித்தாங்க, ஆனாலும் அவங்க தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டாங்க இல்ல. அப்ப நமக்கு அப்படி வரலாம். அதை வாசிக்கும் போது இப்படி ஒரு லெசன் அதுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு உத்தமமா இருக்கிறாங்க, ஆண்டவர் பரலோகமே பாராட்டுது, தேவதூதன் பாராட்டுறார், மரியாளை பாராட்டி நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு நபர் அவங்க, பரிசுத்தவாட்டி. அவங்க என்ன செய்யப்படுறாங்க? she was misunderstood, தவறாய் புரிந்து கொள்ளப்படுறாங்க. ஏதோ தப்பு செய்த ஒரு நபர் போல் பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம் வருகிறது. நமக்கும் வரலாம், ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிற ஆறுதல் என்ன? ஓகே, இதெல்லாம் உலகத்துல உள்ளதுதான், நமக்கு வந்திருக்கு, யாருக்கும் நடக்காது, எனக்கு நடந்துடல இல்ல.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா? அந்த பாட்டு என்னன்னா வேதத்தை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் இருக்கு. இப்போ அந்த பாட்டை கேட்கலாமா? வேதம் எனக்கு ஆகாரமாம், தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம், தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பாட்டு கேட்டோம்ல, இதுக்கான ஆக்ஷன் பார்த்துடலாமா? வேதம் எனக்கு ஆகாரமாம், தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம், தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி நீங்களும் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து ஏசப்பாவோட பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.